தாண்டி இது ஒரு இன அழிப்பினுடைய அடுத்த அம்சமாக நாங்கள் பார்க்க வேண்டும். அதாவது எங்களுடைய இருப்பை இல்லாமல் பண்ணுவது மொழி ஊடாகவே, அதை சொல் ஆடல் ஊடாகவே. எனவே எங்களுடைய அந்த எக்ஸிஸ்டென்ஷியலிசம், இலங்கை தமிழர்கள் என்றால் என்ன, அப்படி ஒன்றும் இல்லையே, இலங்கை தமிழர்களே இல்லை, அனைவருமே இலங்கையர்கள் என்று சொல்லும் பொழுது அது நிறைய பேர் பாசிட்டிவா எடுத்தாலும் அது ஒற்றுமையை அவர்கள் முன்வைக்கின்றார்கள் என்று எடுத்தாலும் எங்களை பொறுத்தவரை எங்களுடைய ஐடென்டிட்டி, எங்களுடைய அடையாளத்தை அவர்கள் இல்லாமல் செய்கிறார்கள் என்று நாங்கள் பார்க்கின்றோம். இது காலகாலமாக நடந்து வருகின்ற கட்டமைப்பு சார் இனப்படுகொலையின் தொடர்ச்சியாக நாங்கள் பார்க்கலாம். இது ஐநாவிற்குள் எப்படி பார்க்கப்படுகின்றது நீங்கள் கேட்கும் பொழுது, ஐநா வந்து எங்களுடைய, அதாவது எங்களுடைய இன மதம் மொழி சார்ந்து எந்த ஒரு நபர் தன்னுடைய சொந்த நாட்டில் பாதுகாப்பு கேட்க முடியாது இன்னொரு நாட்டில் பாதுகாப்பு கேட்கின்றார்களோ அவர்களுக்கு அகதி அந்தஸ்து வழங்க வேண்டும் என்று ஒரு ரிஃப்யூஜி கன்வென்ஷன் ஒன்று ஐநாவில் இருக்கின்றது. அது 51ஆம் ஆண்டு அது கைச்சாத்தப்பட்டிருக்கின்றது. அந்த வகையில் அகதிகள் என்று நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற, ஐநாவினுடைய ஆசீர்வாதம் பெற்று அகதிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இலங்கை தமிழர்கள் என்று அவர்கள் அடையாளப்படுத்துகின்ற நாங்கள், பாதுகாப்பாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த நாடுகளில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாங்கள் அங்கே சென்று அதற்குரிய வேலையை நாங்கள் ஒருமித்த குரலில் நாங்கள் தமிழர்கள் இனப்படுகொலையால் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற, கட்டமைப்பு சார் இனப்படுகொலை பாதிக்கப்பட்டிருக்கின்ற தமிழர்கள் என்று அங்கே நாங்கள் உரத்த சொல்லும் வரைக்கும் ஐநா எங்களுக்காக வந்து ஒரு வேலையை முன்னெடுக்க வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்ப்பது தவறு.